பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேரட் ரவா பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் வந்து 200 கிராம் வந்து வேக வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி நெய், 1 டம்ளர் சுகர், அதுலேயே 1/2 டம்ளர் வந்து ரவை, வெள்ளை ரவை, 1 டம்ளர் பால், அப்புறம் பாதாம், ஏலக்காய் 3, முந்திரி, திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இந்த பாதாம் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சை வந்து அப்படியே உப்பி வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் எடுத்துங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம். அந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றி ரவை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரவைக்கு வறுக்கிற மாதிரி வறுத்தா போதும், ப்ரௌன் ஆகாமல் வருங்க. 1/2 டம்ளர் ரவைனா 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதை விட கம்மியாக உங்களுக்கு எப்படி தோணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இது அளவு வந்து 1 டம்ளர் தான். இன்னும் சுகர் ஜாஸ்தியாக வரணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் வந்து போட்டுக்கோங்க. போதும், ரவை வறுபட்டுருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்பயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம கேரட்டை வந்து வேக வச்ச கேரட்டை போட்டுடலாம். இதை கொஞ்சம் நெய்யில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி கொதிக்குது பால், பாலோட கேரட்டும் சேர்ந்து ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டதையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரவை வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியாயிடும் இப்போ ரவை ஆட் பண்ணுறதுனால. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே பாலில் வேக வைக்கிறது கிடையாது. பால் எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், அதனால் நான் 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரவை போட்ட ரவை வந்து கொஞ்சம் அப்படியே வேகணும். ஒரு 2-3 பீஸை வந்து கேரட்டை வந்து நான் அப்படியே வேக வச்சதை இப்படி பண்ணி வச்சுருப்பேன். ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு இது வேணும்னா ஓகே, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரவை வெந்துருச்சு. நம்ம நெய்யில் வணக்கம் இல்லைங்களா, அதெல்லாத்தையும் போட்டுக்கிறேன். பாதாம், பிஸ்தா, திராட்சை, ஏலக்காய். ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் கெட்டி ஆகலை, ரொம்பவும் தண்ணி ஆகலை, மீடியமாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.